வணக்கம். இது ரைட் வின் செய்திகள். அண்மை செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சென்னையில் பஸ்ஸில் இருந்து விழுந்து 4 மாணவர்கள் பலி. பட்டதாரி ஆசிரியர் நியமன கலந்தாய்வு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. கணவன் மனைவி தகராறு. குருணை மருந்தை உணவில் கலந்து தானும் சாப்பிட்டு தாய் 2 மகள்களும் பரிதாபமாக உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னையில் பஸ்ஸில் இருந்து விழுந்து 4 மாணவர்கள் பலி. சென்னையில் புறநகர் பகுதியான திருப்போரூரில் இருந்து டி நகருக்கு இன்று காலை அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியவாறு பயணம் செய்தனர். பஸ் பெருங்குடி அருகே வந்தபோது முன்னால் சென்ற செங்கல் ஏற்றிய லாரி மீது பஸ் பயங்கரமாக மோதியது. இதில் பஸ்ஸில் பயணம் செய்த சேகர், மனோஜ்குமார், பாலகுமாரன், விஜயன் ஆகிய 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலை விபத்தில் மாணவர்கள் பலியான சம்பவம் சென்னை வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ரயில்களில் உள்ள ஏசி பெட்டிகளில் பெட்ஷீட், தலையணை உள்ளிட்ட பொருட்களை கொடுப்பதற்கான டெண்டரை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கும் வெளியூரிலிருந்து சென்னைக்கும் வரும் 13 ரயில்களில் உள்ள ஏசி பெட்டிகளில் படுக்கை விரிப்பு, தலையணை உள்ளிட்ட பொருட்களை வழங்கும் ஒப்பந்தத்தை பிரீமியர் கார்மெண்ட் நிறுவனம் பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதியில் முடிவடைகிறது. இந்நிலையில் 20 ரயில்களுக்கான டெண்டரை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டது. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த டெண்டரில் இந்தியாவில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த டெண்டரில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வெற்றி பெற்றது. இதையடுத்து பிரீமியர் கார்மெண்ட் நிறுவனம் இந்த டெண்டரை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனுவை நீதிபதிகள் பி. தர்மராவ், அருணா ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள டெண்டர் காலம் முடிவதற்குள் புதிய டெண்டரை அறிவித்தது ரயில்வே நிர்வாகத்தின் தன்னிச்சையான நடவடிக்கை. இதன் மூலம் டெண்டரில் பங்கேற்றவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. டெண்டரில் தற்போதுள்ள ஒப்பந்தக்காரர் குறித்த தகவல் எதுவும் கூறப்படவில்லை. ரயில்வே நிர்வாகத்தின் தன்னிச்சையான இந்த செயல் ஏற்கத்தக்கதல்ல. எனவே புதிய டெண்டர் ரத்து செய்யப்படுகிறது. அடுத்த டெண்டரை 8 வாரத்துக்குள் வெளியிட ரயில்வே நிர்வாகத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது மாமரங்களில் பூக்கள் மற்றும் காய்கள் அதிக அளவில் விளைந்துள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த ரகங்களான அல்போன்சா, பெங்களூரா, செந்தூரா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி மற்றும் பீத்தர் உள்ளிட்ட பல வகையான மாம்பழங்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. இவற்றில் பெங்களூரா 60,000 ஏக்கர் பரப்பில் விளைகிறது. இங்கு விளையும் மாங்கனிகள் சுவையாக உள்ளதால் வெளி மாநிலங்களுக்கும் அமெரிக்கா, ஜப்பான் உட்பட பல வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பருவம் தவறிய மரங்களில் தற்போது பூக்கள் அதிக அளவு பூத்துள்ளது. ஒரு சில மரங்களில் காய்கள் வரத் தொடங்கியுள்ளது. அவ்வாறு விளைந்த மாங்காய்கள் மார்க்கெட்டில் கிலோ 18 ரூபாய் முதல் 20 வரை விற்பனை செய்யப்படுகிறது. பெங்களூரா மற்றும் ஊறுகாய் வகை மாங்காய்கள் மட்டும் தற்போது அதிக அளவில் விளைந்துள்ளது. இதனால் அனைத்து சீசனிலும் மாங்காய் இருப்பது போன்ற நிலை உள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீசன் காலத்தை விட இப்போது விலை அதிகம் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கணவன் மனைவி தகராறு. குருணை மருந்தை உணவில் கலந்து தானும் சாப்பிட்டு தாய் 2 மகள்களும் பரிதாபமாக உயிரிழப்பு. தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை அடுத்துள்ள நாகாவதி அணை அருகே உள்ள எடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ்வீரன். விவசாயியான இவரது மனைவி வசந்தா. இவர்களுக்கு கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இவரது மகள்கள் கோகிலவேணி, அம்சவேணி, மகன் சுபாஷ். இவர்களுடன் கூட்டு குடும்பமாக தமிழ்வீரனின் தம்பி சரவணனின் குடும்பத்தார்
தந்தை ஜெயவேல், சித்தப்பா ஆறுமுகம் குடும்பத்தார் என 17 பேர் வசித்து வந்தனர். இந்நிலையில் தமிழ் வீரன் சபரிமலைக்காக மாலை அணிந்திருந்தால் கோயிலுக்கு செல்வது தொடர்பாக கணவன் மனைவியிடையே தகராறு இருந்து வந்தது. நேற்று முன்தினம் இரவு அந்த ஊரில் நடந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்ட தமிழ் வீரன் நேற்று காலை விடிந்ததும் வீட்டிற்கு வந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அங்குள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் கோகிலவாணியும் 3ஆம் வகுப்பு படித்து வரும் அம்சவேணியும் பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தனர். சிறுவன் சுபாஷ் வெளியில் விளையாடச் சென்றிருந்தான். அப்போது மகன்களை அழைத்த வசந்தா விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய குருணை மருந்தை உணவில் கலந்து இருவருக்கும் கொடுத்துள்ளார். பின்னர் தானும் சாப்பிட்டு விட்டார். சிறிது நேரத்தில் மயங்கி சரிந்த அவர்களது முனகல் சத்தம் கேட்டு தமிழ் வீரன் திடுக்கிட்டு விழித்தார். அருகில் மனைவி, மகள்கள் இருவரும் வாயில் நுரை தள்ளிய நிலையில் துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அலறி துடித்தார். இதனை கேட்டு அங்கு உறவினர்கள் திரண்டனர். பின்னர் 3 பேரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் வழியிலேயே 2 மகள்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். வசந்தா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு பரிதாபமாக உயிரிழந்தார். குடும்ப தகராறில் 2 மகள்களும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் குடித்தது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் இடப்பட்டி கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் திரண்டனர். இதனால் மருத்துவமனையே சோகமாக காட்சியளித்தது. 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு 2000 சான்றும் வழங்கப்படும். அரசு பணியில் தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றும் அரசு ஊழியர்களின் விவரங்களை ஆண்டுக்கு 2 முறை சேகரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் 25 ஆண்டுகள் சிறப்பான முறையில் எந்தவித களங்கமும் இல்லாமல் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இந்திரா விகாஸ் பத்திரம் வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் கிசான் விகாஸ் பத்திரமாக செயல்பட தொடங்கியது. இதை கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பின் மத்திய அரசு நிறுத்திவிட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் நலன் கருதி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு ஊக்கத்தொகையாக 2000 ரூபாயும் சான்றும் வழங்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். நீலகிரியில் உறைபனியின் தாக்கம், முட்டைகோஸ் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை. நீலகிரி மாவட்டம் மாஞ்சூர் அருகே உள்ள பிக்கட்டி, முள்ளிக்கூர், எமரால்டு, ஈஞ்சநாடு, அட்டுப்பாயில், இந்தாவார் சுற்றுப்புற பகுதியில் தேயிலை விவசாயத்துடன் பெருமளவு மலை காய்கறி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் விவசாயிகள் தற்போது உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் ஆகியவற்றுடன் முட்டைகோசையும் அதிகளவு பயிர் செய்துள்ளனர். பனியால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் தேயிலை தோட்டங்களில் செடிகள் கருகி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. உறைபனியின் தாக்கத்திலிருந்து மலை காய்கறி பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் காலை மாலை 2 வேளைகளிலும் தங்கள் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி பயிர்களை பாதுகாத்தனர். கடந்த 10 நாட்களாக இரவு நேரங்களில் உறைபனி கொட்டுகிறது. பகல் நேரத்தில் வெயில் சுட்டெரிக்கிறது. உறைபனியின் தாக்கம் காரணமாக மலை காய்கறி விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முட்டைகோஸ் பயிர் முற்றிலுமாக கருகி உள்ளது. முட்டைகோசுக்கு போதிய விலை கிடைக்காத நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் விளைந்த முட்டைகோசை அறுவடை செய்யாமல் உள்ளனர். இதனால் பெரும்பாலான தோட்டங்களில் முட்டைகோஸ் பனியின் தாக்கத்தால் கருகி காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நேற்று பிரயாசித்த அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நேற்று பிரயாசித்த அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சக்கட்ட நிகழ்வான மகா தீப திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் அதிகாலை 4 மணியளவில் கோவிலில் பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு கோவிலின் பின்புறம் 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 20 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு தீப தரிசனம் செய்தனர். மகா தீபம் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி வரை 11 நாட்கள் மலையில் பிரகாசித்தது. இந்த மகா தீபத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை மீது ஏறி சென்று தரிசித்தனர்.
மலையையே சிவனாக பக்தர்கள் வணங்குவதால் ஒவ்வொரு ஆண்டும் தீப விழா முடிந்ததும் கோவில் நிர்வாகம் சார்பில் மலை மீது பிரயாசித்த அபிஷேகம் நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று அண்ணாமலையார் கோவிலிலிருந்து யாக பூஜம் செய்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் மலை மீது தெளித்து அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பட்டதாரி ஆசிரியர் நியமன கலந்தாய்வு. தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. இக்கலந்தாய்வு மூலம் 18,432 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சேலத்தில் நேற்று நடந்த கலந்தாய்வில் 587 பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழ் படத்தில் 120, ஆங்கில படத்தில் 236, கணிதம் 83, அறிவியல் 67, சமூக அறிவியல் 75, இடைக்கால ஆசிரியர் பணியிடங்கள் 430 என மொத்தம் 1016 ஆசிரியர் காலியிடங்கள் உள்ளன. நேற்று சொந்த மாவட்டத்திற்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெற்றது. ஆன்லைன் முறையில் காலியிடங்கள் கண்டறியப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு அடிப்படையில் நியமன ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. முதன்மை கல்வி அலுவலர் ஈஸ்வரன் கலந்தாய்வை துவக்கி வைத்தார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஏற்றுமதி சரிவு. நாமக்கல் மண்டலத்தில் இருந்து ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், ஓமன் ஆகிய பல வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி நடைபெற்று வருகிறது. வட மாநிலங்களில் ஏற்பட்ட பறவை காய்ச்சல் பீதியை அடுத்து இந்திய முட்டைக்கு கடந்த மார்ச் மாதம் ஓமன் நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஏற்றுமதி கடும் சரிவை சந்தித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் பார்த்து படிக்க www.r-ads.com மற்றும் www.rightwin.tv-யில் இணைந்தே இருங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.